ஹலோ வணக்கம் பீரா. வெல்கம் டு தி ஷோ. ரெண்டு நாள் முடிஞ்சிருச்சு. மூணாவது நாள் இந்த மேட்ச் இழுத்துக்கிட்டே இருக்கு. என்ன நடக்குது இந்த மேட்ச்? நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. ரொம்ப ஹாப்பி. தோக்க போறாங்க வெஸ்ட் இண்டீஸ். வாட் வி டோல்ட் இஸ் புட் அப் அ ஃபைட். ஒரு செஷன் இப்பதான் ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச், செகண்ட் டெஸ்ட் மேட்ச் 3 நாள் முடிஞ்சிருக்கு. ஃபைனலி தே ஹவ் ஒன் செஷன். அது உங்களுக்கு மோஸ்ட் என்கரேஜிங் திங். இப்ப இந்தியா பாருங்க, ஃபர்ஸ்ட் செஷன் வந்தாங்க. திருப்பி ஆஸ் யூஷுவல் நேத்து நீங்க எல்லாம் லஞ்சுக்கு அப்புறம் 1 மணி நேரம் மேக்சிமம் அவங்க ஆடினா ஜாஸ்தி அப்படின்றது தான் ஐ ஸ்போக் அபவுட். அதே மாதிரி 4 விக்கெட் எடுத்துட்டாங்க. 217 ஃபார் 8, லுக்கிங் ஃபார் எவ்ரி திங். இப்பயும் பாருங்களேன், அந்த நிதிஷ் ரெட்டிக்கு பால கையிலேயே காட்ட மாட்டேன்றாங்க. அது ஏன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஐ ஜஸ்ட் காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் இட். நாங்க மேட்ச் சீக்கிரம் முடிச்சு வீட்டுக்கு போக வேணாமா அப்படின்னு நினைக்கிறேன். அது நீங்க லாங் டேர்மா நான் உங்களை கேட்கிறேன். ஓகே, நீங்க ஜெயிக்கணும், WTC ஜெயிக்கணும் அப்படின்னா டஃபர் ஆப்பனன்ஸோட நீங்க ஆடும்போது இந்த மாதிரி மேட்ச் ஜெயிச்சுட்டு சீக்கிரம் போகணுன்ற ஆட்டிடியூட்ல ஆட முடியாது. ஒன்னு, இட் இஸ் வெரி வெரி என்கரேஜிங். எந்த டீம் இந்த சுச்சுவேஷன் தான் என்ன பண்ணிருப்பாங்க? ஓகே, பார்த்தாங்க, ஓகே இவ்வளவு லீட் இருக்கு, ஒரு 270 ரன், ஒரு ஆடுற போலர்ஸ் எல்லாம் டயர்டா இருக்கான், இன்னும் ஒரு ஒரு நாள் ஆடிட்டு ஒரு 530 டார்கெட் வச்சு நாளைக்கு கொடுக்கலான்னு இல்லாம they're putting themselves under test by enforcing the follow on. குல்தீப் யாதவ் வாஸ் மேஜிக் ஆக்சுவலி. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ரிவர்ஸ் ஸ்வீப் எல்லாம் அடிச்சு எப்படி அவுட் ஆறீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்லா செட்டில் ஆயிட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஸ்வீப் எல்லாம் அடிச்சு அவுட் ஆறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு இதுவா போச்சு. குல்தீப் பியூட்டிஃபுல்லா போட்டாரு. செகண்ட் இன்னிங்ஸ் அந்த டீ டைம் போது பாத்தீங்கன்னா 35 ஃபார் 2 அலி கத்தனைஸ் அவுட் ஆகும் போது 35 ஃபார் 2. திருப்பி எல்லாருமே என்ன எதிர்பார்த்தாங்க? நானும் அதான் எதிர்பார்த்தேன். ஒரு 7 விக்கெட் விழுந்துரும் நினைச்சேன். இன்னைக்கு மேட்ச் முடியாதுன்னு தெரியும் எனக்கு. சரி, ஒரு 7 விக்கெட் விழுந்துரும்னு அதான் சொல்லுவேன் பாருங்க. அந்த ஜான் கேம்பல் இஸ் அ டேஞ்சரஸ் பிளேயர். The only thing is its short selection has been very bad. That has been a biggest letdown for him. பட் சூப்பர் பிளேயர், பிரில்லியண்டா ஆடினாரு. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஷையோப்பை பத்தி நான் சொல்றதுல எதுவுமே கிடையாது. ஐ நோ தட் ஹி வாஸ் டியூ. டாப் கிளாஸ் இன்னிங்ஸ் சொன்னாங்க. இப்போ ஒரு 140 ரன் பார்ட்னர்ஷிப் கடைசி செஷன்ல when you are scoring 140 runs on day 3 where the few of the balls were definitely misbehaving. இது எப்படி போனாலும் it is a win for West Indies. இப்போ 97 runs behind by stumps. If they make India bat again, it is a great achievement for them. That is the first signs of fighting. Well done to West Indies சொல்லுவேன். உங்களுக்கு ஏதாவது மாத்து கருத்து இருக்குதா இதுல? இல்ல பீரா, அதுதான் நான் ஃபுல்லா என்டார்ஸ் பண்றேன். நம்ம போன தடவையும் நம்ம சொன்னோம், இவங்க ஒரு ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது இல்ல, அப்ளை பண்ணி விளையாட மாட்டேங்கிறாங்க. தேர் ஷோயிங் அ ஃபைட் நோ. அது இட்ஸ் நைஸ் திங், குட் டு சி. ஷாய் ஹோப் மாதிரி ஒருத்தர் புட்டிங் இஸ் ஹேண்ட் அப் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அப்படிங்கிறது ஹார்ட்னிங் டு சி. 2 ஓவர் தான் விளையாண்டாங்க போன இன்னிங்ஸ்ல. 2 இன்னிங்ஸ் சேர்த்து ஒன்னு 42 43 ஆடிருந்தாங்க. இப்போ செகண்ட் இன்னிங்ஸ்ல 49 ஓவர்ஸ் ஆடிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 81 ஓவர்ஸ் ஆடிருக்காங்க. அதுவே சந்தோஷமா இருக்கு. அதான் சார், நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் போன தடவை சொன்ன போது, ஸ்டெப் பை ஸ்டெப். முதல்ல சண்டை போடு, சண்டை போட்டு தோத்துப்போ, அதுக்கப்புறம் டிரா பண்ண முடியுமான்னு பாரு. டிரா பண்ண முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் நான் அடிக்க முடியுமான்னு பாரு. ஸ்டெப் பை ஸ்டெப்பா போ. இப்ப இன்னைக்கு என்ன ஒரு ஃபைட், என்ன ஒரு ரெசிலியன்ஸ் காமிச்சாங்க. நான் என்ன எதிர்பார்த்தேன்? இந்த 35 ஃபார் 2 டப்பு டிப்புன்னு கனாப்பனா அடிச்சு போடா 3 நாள்ல முடிச்சு ஊருக்கு போலாம் அப்படின்னு ஊருக்கு போடுவாங்க. ஷோ ட்ரெமெண்டஸ் ரெசிலியன்ஸ். திருப்பியும் சொல்றேன், அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். தேர் ஆல்ரெடி 97 பிஹைண்ட். ஒரு விக்கெட் உங்களுக்கு விழுந்ததுன்னா அப்புறம் பிளட் கேட்ஸ் ஓபன் ஆக ஆரம்பிச்சிடும். அதுல எந்த சந்தேகம் கிடையாது. இப்ப நான் உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். 5வது போலரா பும்ரா 4 ஓவர் போட்டிருக்காரு. சிராஜ் 6 ஓவர் போட்டிருக்காரு செகண்ட் இன்னிங்ஸ்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பும்ரா 14 ஓவர் போட விட்டாங்க, சிராஜ் 9 ஓவர் போட்டாரு. இதுல சிராஜும் பும்ராவும் இந்த டெஸ்ட் மேட்ச் ஆடி என்ன கெயின்ஸ் எனக்கு தெரியல. நீங்க ஏதாவது பிக் பண்றீங்களா? எனக்கு சொல்லுங்க. ஜெயின்ஸ் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியல பீடா. அவங்க என்ன மைண்ட் செட்ல இருக்காங்கன்னு புரியல. அக்செப்ட் பண்ணல, ஆடி இருந்திருக்கலாம். இல்ல வேற யாராவது நீங்க சொல்ற மாதிரி அன்சுல் கம்போஸ் மாதிரி ஒருத்தர் ட்ரை பண்ணி இருந்திருக்கலாம்.
இல்ல நிறைய பேர் இருக்காங்க. இவங்க ஹர்ஷித் ராணா ட்ரை பண்ணா அவரை கூட ட்ரை பண்ணிருக்கலாம், ஹர்ஷதீப் சிங் ட்ரை பண்ணிருக்கலாம், யாரோ வேணா அவர் ஒயிட் பால்ல ப்ரூவ் பண்ணிருக்காரு ஹர்ஷதீப். சோ இதுல ஒரு சான்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம். அந்த மாதிரி யாரை வேணா ட்ரை பண்ணிருக்கலாம். திருப்பி இவங்களுக்கே இதை போய் அவங்களுக்கு பவுலிங்கும் கொடுக்காம இருக்கிறது வந்து இட்ஸ் அ மிஸ்ட்ரி. சரி, அட்லீஸ்ட் அந்த நியூ பால்ல நிதிஷ் ரெட்டிக்காவது நியூ பால் கொடுத்து பாத்துக்கலாம். அதையும் பண்ணாது, கொஞ்சம் டிசப்பாயிண்டிங் தான். இல்ல இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நிதிஷ் ரெட்டி நியூ பால் விடுங்க, போலிங்கே போடல அவரு. இதுதான் வந்து உங்களுக்கு கிரேட்டஸ்ட் சான்ஸ் ஃபார் யூ டு சி வேர் இ ஸ்டாண்ட் அஸ் அன் ஆல்ரவுண்டர். இப்ப நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இல்ல அவர் வந்து இன்னும் ரெடி இல்ல அப்படின்னுவாங்க. தேர் அலவுட் டு கிவ் தேர் ஒப்பீனியன்ஸ். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும் கிரிக்கெட்ல. எதுவுமே கரெக்ட் கிடையாது, எதுவுமே தப்புன்னு கிடையாது போது நிதிஷ் ரெட்டியை பியூட்டிஃபுல்லா ப்ரமோட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் அவர் சோ ஹாப்பி. ஒரு பிரிஸ்க் 40 அடிச்சாரு. ஒரு போலிங் கொடுத்து ஒரு நியூ பாலை கொடுத்து பாருங்க. அப்படி நியூ பாலை கொடுக்கலன்னு இப்ப இன்னைக்கு பாருங்க, உங்களுக்கு செகண்ட் இன்னிங்ஸ்ல உங்களுக்கு தே ஓபன்ட் வித் ரவீந்திர ஜடேஜா அண்ட் சிராஜ். ரவீந்திர ஜடேஜா இஸ் மாஸ்டர் பீஸ், அதெல்லாம் பேசி பிரயோஜனமே கிடையாது. சிராஜோட நீங்க பும்ராவை நியூ பால்ல ஓபன் பண்ணல அப்படிங்கும்போது, பர்டிகுலர்லி லெப்ட் ஹேண்டர் இஸ் பிளேயிங், ரெண்டு லெப்ட் ஹேண்டர் உங்களுக்கு இருக்காங்க அப்படிங்கும்போது, the simple thinking would have been to give Nitish Shetty to see what he can offer. அதை இவங்க பண்ணல. இப்ப பும்ராவும் சிராஜும் இந்த டெஸ்ட் மேட்ச் ஆடி அவங்க நாளைக்கு ஆளுக்கு 5 விக்கெட் 4 விக்கெட் எடுத்தாலும் that is not going to be needed. those two guys are not needed actually. அப்புறம் என்ன சொல்றாங்க, ஆஸ்திரேலியாவோட ஓடிஐ சீரீஸ்ல பும்ரா ரெஸ்டர்ன்றாங்க. நீங்க ஆஸ்திரேலியா சீரீஸ்ல பும்ராவை ஆடுவீங்களா, இல்ல இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் சீரீஸ்ல பும்ராவை ஆடி அவரை போலிங் கொடுக்காம ஒரு ஓரமா ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்கிறதுல ஏதாவது கெயின்ஸ் இருக்கா எனக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க. ஏன்னா எவ்ரி ஒன் ஹஸ் காட் டிஃப்ரெண்ட் வே ஆஃப் திங்கிங், டிஃப்ரெண்ட் வே ஆஃப் சீயிங் இட். இல்ல அவங்க ஜடேஜா குல்தீப் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து 8 விக்கெட் எடுத்தாங்கல்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. சோ அதனால அவங்க அப்படியே ஸ்பின்னர் வச்சே ஓட்டிடலாம் அப்படின்னு முடிவு வந்துக்கலாம். அப்படிடா முடிவுக்கு வந்திருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. ஒரு லெவலுக்கு மேல இந்த பார்ட்னர்ஷிப் க்ரோ ஆகுதுங்கும் போது அதுக்கப்புறம் தான் வந்து பும்ரா ஒரு லெவலுக்கு மேல அது விக்கெட்டே விழலன்னு சொல்லிட்டு லேட்டா தான் பும்ராவை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த டைஸ்லயாவது ஒரு நிதிஷ் ரெட்டி கொடுத்து அவர் பிரேக் த்ரூ கொடுக்குற எபிலிட்டி அவருக்கு இருக்கா? டப்புன்னு வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஷாயோப் கிளாஸ் பிளேயர், இந்த கேம்பல் பியூட்டிஃபுல்லா ஆடினார், சந்தேகமே கிடையாது. பியூட்டிஃபுல்லா ஆடினார், எப்ப அட்டாக் பண்ணுமோ அப்ப கரெக்டா அட்டாக் லூஸ் பால்ஸ்ல பியூட்டிஃபுல்லா பனிஷ் பண்ணாரு. தூக்கி கொடுத்து என்ன இது பண்ணும் அப்படி பார்க்கலாம். அதே மாதிரி ரன் ரேட்டும் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா க்ளோஸ் டு ஸ்கோர் டு 4 runs and over. பிளேட் பாசிட்டிவ்லி. அவங்களுக்கு என்ன தெரிஞ்சு போச்சு, ஒரு டெஸ்ட் தோத்து போச்சு, இந்த டெஸ்ட் மேட்ச் வேர் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் இன்னிங்ஸ் ரிப்பீட். ஐ வாண்ட் டு புட் அப் a fight, I want to put the pressure back on the bowlers. ரெண்டு பேருமே சம ஆட்டிடியூடோட ஆனாங்க. யூனோ யூ ஹேவ் டு பி கிவிங் காம்ப்ளிமெண்ட் வேர் இட் இஸ் நீடட். இப்ப இங்கிருந்து நாளைக்கு ஒரு 2 செஷன் அவங்களால ஆட முடியுமா? ஒரு 2 செஷன் ஆடினாங்கன்னா ஒரு 100 ரன் லீடு வந்துருவாங்க. ஒரு 100 ரன் லீடு வந்து ஒரு 4 விக்கெட் இந்தியா எடுத்து இந்தியா வின்னிங் த டெஸ்ட் மேட்ச் 100-4 இட் இஸ் அ மாரல் விக்டரி ஃபார் வெஸ்ட் இண்டீஸ் தேன் இந்தியா. நாளைக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் நாளைக்கு கண்டினியூ ஆகுமா? That is the only question to be answered. But kudos to West Indies, the way they have taken the game to day 4 with authority, class and determination. சூப்பர். நிதிஷ் ரெட்டி எனக்கு இன்னொன்னு தோணுது, திருப்பி ஏதாவது நெகில் எதுவும் வந்துருச்சான்னு நமக்கு தெரியாது. வி டோன்ட் ஹேவ் இனஃப் இன்ஃபர்மேஷன். நான் ஐபிஎல்ல போய் கூட சொல்லிட்டே இருந்தேன், போலிங் போடாத காரணம் வந்து ஏதாச்சும் ஒண்ணு கொடுத்துருப்பாங்க, ஏதாவது நிகில் மட்டும் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஓவராவது கொடுத்துருப்பாங்க, சம் நிகில் இஸ் ஹேவிங் அப்படின்னு நான் சொல்லிட்டே இருந்தேன் உங்ககிட்ட. ஞாபகம் இருக்கான்னு தெரியல. இந்த வாட்டி வந்து அது கூட ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஜெய்ஸ்வால்லாம் ஒரு ஓவர் போட்டுருக்காரு. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதை நீங்க கரெக்டா நீங்க பதில் சொல்லணும். நிதிஷ் ரெட்டிக்கு நிகில் இருந்தா he cannot play as a batsman. It should have been Devdutt Padikkal. இல்ல மேட்ச் ஆரம்பிச்சு கூட வந்திருக்கலாம், நமக்கு தெரியாதுல்ல, அதான் கேக்குறேன். போன மேட்சுமே இதே தானே. இப்ப நீங்க சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்க தோணுறது. நான் உங்களை கேட்கிறேன், போன மேட்ச் நிதிஷ் ரெட்டியோட ரோல் என்ன, எவ்வளவு ஓவர் போட்டாரு நீங்க சொல்லுங்க. நீங்க தானே கணக்கே சொன்னீங்க. இப் தட் இஸ் த கேஸ், போன மேட்ச் அவர் ஓவர் போடலனாலே then we can think that he has got a niggle. If he has got a niggle and if he is going to play as a batsman, it should have been a front line batsman who should have played. ஏன்னா உங்களுக்கு இன்னும் சாய் சுதர்சன் தான் உங்க நம்பர் 3 அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இல்லைங்கும் போது யூ ட்ரை அண்ட் புட் போத் தேவ்தத் படிக்கல் அண்ட் சாய் சுதர்சன் and see who test well is going to be your number 3. ஏன்னா நிதிஷ் ரெட்டியோட ரோல் as a batsman batting at number 6 is not going to materialize. He has to come in, he has to play as a bowling all-rounder or a batting all-rounder based on the conditions அப்படிங்கும் போது இப்ப நிதிஷ் ரெட்டி போலிங் கொடுக்கல, ஒருவேளை அது நீங்க சொல்ற மாதிரி நிகிலா இருந்ததுன்னா அந்த செலக்ஷனையே நான் கொஸ்டின் பண்ணுவேன். That should have been a batsman would have played ahead of him. நீங்க சொல்ற மாதிரி ஜெய்ஸ்வால் எல்லாம் போலிங் போடுறாரு போது எனக்கு யோசிக்க தோணுது, ஒருவேளை நிகில் இருக்கான்னு. நிகில் இருந்ததுன்னா it should have been another batsman. ஐபிஎல் அப்படிதான் ஆச்சு. அதோட அடுத்தடுத்த பவுலர் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஐபிஎல்லையும்.
நிதிஷ் ரெட்டிக்கு அடுத்தடுத்து எந்த பவுலர்லாம் இருப்பாங்களோ அவங்களுக்குலாம் bowling கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அவரு கொடுக்கல அப்படின்றப்பதான் இப்ப அதேதான் எனக்கு தோணுது. இப்ப பாப்போம் என்ன ஆகுதுன்னு. IPL அவங்க சொல்லிட்டாங்க சார், he has got a problem, he cannot bowl, the doctors are accessing him, he's under rehabilitation, whenever he's fit he can bowl. at the later stages of the matches அவர் bowling போட்டாரு. இப்போ உங்களுக்கு வந்து he was cleared by the medical committee, is fully fit. அது fully fitனா அவர் is cleared to bowlன்றதுல அவங்க சொல்ல, but they said that is fully fit. So the meaning when someone is fully fit is he can actively participate with both bat and ball. என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியல, இதுக்கு வரைக்கும் bowling கொடுக்கலன்னா நாளைக்கு அவங்க bowling கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. வாட் தே கெயின்ட் அவுட் ஆஃப் நிதிஷ் ரெட்டி எனக்கு தெரியல. ஆர் தே ஹாப்பி வித் தட் எக்ஸ்ட்ராடினரி 43 இயர்ஸ் ஸ்கோர்ட்? பியூட்டிஃபுல்லா ஆடினாரு, அன்லெஸ் காட் அவுட். ரொம்ப அத்தாரிட்டிவா கான்பிடன்ட் ஆடினாரு. ஆர் தே ஹாப்பி வித் தட்? ஒன்லி த கேப்டன், ஒன்லி த ஹெட் கோச், only the selectors can answer. But Nitish Reddy is a test material, எந்த சந்தேகமும் கிடையாது. But if he's fully utilized as an all-rounder, it's going to benefit India in future, particularly playing against New Zealand in New Zealand. சூப்பர். சரி, இப்ப நீங்க சொன்ன மாதிரி நாளைக்கு அவங்க எவ்வளவு ஃபைட் பண்ணுவாங்க அப்படின்னு பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நீங்க அந்த கேம்ப்ல இருந்தா என்ன சொல்லி அனுப்புவீங்க அவங்கள? இப்ப நிறைய பேர் எப்படி எக்ஸைட் ஆவாங்கன்னா, 100 ரன் 97 ரன் தான் லீடு. Guys, if they set them a target of 200 in the final innings and if you get early wickets you have a chance to win அப்படின்னு அப்படிதான் பேசணும். உனக்கு ரிசோர்ஸ் இருந்தா. இப்ப 200 இருந்தாலும் does West Indies have the bowling attack to bowl India out less than 200? It is anything can happen in cricket, but I humbly say that it is not going to happen. போது இப்ப ஃபர்ஸ்ட் அவங்க எப்படி யோசிக்கணும், டெபிசிட்டை எரேஸ் பண்ணுங்க. கேன் யூ எரேஸ் த டெபிசிட் வித்வுட் லூசிங் எ விக்கெட்? யோசிச்சு பாருங்க. நோ மேட்டர் வாட், ஒரு 270 for 2 வந்துட்டாங்க. 270 லீடு வித் போத் 270 for 2னா ரெண்டு பேரும் டேடி ஹண்ட்ரட்ஸ்ல இருப்பாங்க, கேம்பலும் சரி ஹோப்பும் சரி. ஆல் ஆஃப் அ சடன் 8 wickets in 2 settled batsmen. அதுக்கப்புறம் வர ஒவ்வொரு ரன்னும் இட்ஸ் கோயிங் டு புட் பிரஷர் ஆன் இந்தியா. நோ மேட்டர் வாட், தே நோ தட் தே கேன் சேஸ் வாட் எவர் தே புட் ஆன் த போர்டுங்கும் போது ஃபர்ஸ்ட் சொல்ல முதல் செஷன் டெபிசிட் தி லீடு. இதே மாதிரி பாசிட்டிவா ஆடுங்க, சும்மா பிளாக்லாம் பண்ணாதீங்க. பாசிட்டிவ் ஆடுங்க, எரேஸ் த டெபிசிட் பை லஞ்ச். அதுக்கப்புறம் டி வரைக்கும் அவங்க ஆல் அவுட் ஆகாம இருந்தாங்கன்னா நாளைக்கு அப்படியே 8 விக்கெட் இருக்கு. நெவர் நோ இஃப் தே பேட் த ஹோல் டே தே பி க்ளோஸ் டு 170 to 200 இஃப் தே டு தட். அதுக்கப்புறம் இந்த புஷ் இந்தியா டு டே 5 அந்த மாதிரி ஒரு லீட் எடுத்துட்டு ஒரு 5 விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா தே கேன் கோ பேக் ஹோம் லூசிங் த டெஸ்ட் சீரிஸ் 2-0 வித் ஹெட். இதைத்தான் நான் சொல்லுவேன். இந்தியானா நான் ஒன்னேன்னு சொல்லுவீங்க, பாப்பா எல்லா மேட்சும் நீ 3 நாள்ல ஜெயிக்க முடியாது. அவனும் டெஸ்ட் கிரிக்கெட் ஆடத்தான் வந்திருக்கான், அவனுக்கு ரிசோர்சஸ் இல்ல. பட் தே ஆர் ஹியர் டு ஃபைட். அதனால நீங்க வந்து ரொம்ப இதெல்லாம் யோசிக்காதீங்க, என்னடா அது இன்னைக்கே முடிச்சு போயிடலாம், அந்த மாதிரி கிரிக்கெட் ஆடாதீங்க. இந்த மாதிரி அடுத்தவங்களை வந்து ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டு let us put our cards back again, let us respect them, let us go hard tomorrow and bowl them out an hour after lunch. அப்படிதான் வந்து இந்தியா சொல்லணும். பாப்போம் என்ன சொல்றதுன்னு. ஐ எம் ஹாப்பி வித் த ஃபைட் வித் வெஸ்ட் இண்டீஸ் ஷோன் சார். இன்னைக்கு முடிஞ்சிரும்னு நினைச்சேன் நானு. ஆர் இஃப் நாட் 7 wickets ஒன்னு, தேர் ஸ்டில் வெரி மச் இந்த கேம். இப்ப நேத்து எட்ஜ் வந்து 91-9 கொடுத்தேன். இப்பயும் வந்து even though the partnership of flourished big time, full I'm maintaining the edge of 91-9 in favor of India. இதை ஒத்துக்கிறீங்களா? இல்ல பீடா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கீங்க, கொஞ்சம் குறைச்சு சொல்லுங்கன்றீங்க. கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி ஒரு 300 ரன் இங்க இருந்து அடிக்கணும். அடிச்சா இந்தியாவுக்கு ஒரு 200 டார்கெட் செட் பண்ணலாம். அப்புறம் நீங்க தான் சொன்னீங்க பிச்சு திரும்பும் அப்படின்னு. அப்ப இன்னும் கொஞ்சம் வேணா குறைச்சு ஒரு 80 போட்டுக்கலாம் கூட்டி கழிச்சு. பட் இந்தியா தான் ஜெயிப்பாங்க போயிடா, உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். பட் பாப்போம் என்ன ஆகுதுன்னு. இவங்க வந்து இப்ப 3 ஸ்பின்னர் வச்சு ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ரவீந்திர ஜடேஜா, சுந்தர், குல்தீப் வச்சு. இன்னும் செகண்ட் நியூ பால் எடுத்துதான் திருப்பி பும்ரா, சிராஜ் கொடுப்பாங்களா, என்ன நினைக்கிறீங்க பீடா? இல்ல இப்ப எனக்கு தெரிஞ்சு ஐ டோன்ட் சீ தம் ஓவர் யூசிங் சிராஜ் அண்ட் பும்ரா. அது நல்லாவே தெரியுது. ஷார்ட் பஸ்ல தேவைப்பட்டா வேற வழியே இல்லைன்னா இவங்களை எடுத்துட்டு வரணும்னு தான் அவங்க யோசிக்கிறாங்க. அந்த திங்கிங்ல நான் தப்பு இல்லைன்னு சொல்ல, பிகாஸ் தேர் ட்ரைங் டு மேனேஜ் தட் ஒர்க் அவுட். ஆடி இருக்க வேணான்றதான் என்னோட இதுவே ஒழிய. ஐ சீ தம் டெஃபினெட்லி ப்ராபப்ளி ஒரு எண்டு சிராஜ் ஒரு பக்கம் குல்தீப் வச்சு ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஐ டோன்ட் சீ தம் ரியலி டயரிங் த பாஸ் போலர்ஸ். இன்னும் ஒரு விக்கெட் விழுந்துனா ஃபிளட் கேட்ஸ் ஓப்பன் ஆயிடும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. த கைண்ட் ஆஃப் ஃபார்ம் ராஸ்டர் சேஸ். அப்புறம் ஜஸ்டின் கிரீவ்ஸ் ஒரு 20 ரன் அடிப்பாரு. அப்புறம் 8, 9, 10, 11 ஈவன் தோ தி ஷோட் ரெசிஸ்டன்ட் இன் தி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், ஐ ஃபீல் திங்ஸ் வில் பி குவிக்லி. ஒரு விக்கெட் விழுந்தது படபடன்னு போயிடும் தான் நான் நினைக்கிறேன். பட் அகெயின் கிரிக்கெட் இஸ் a game of glorious uncertainties. You never know whether Shai Hope is going to bat big and get a double 100 or Campbell is also going to continue. In all probability,
still India hold aces there in pole position என்ன பொறுத்தவரைக்கும். சூப்பர். பாப்பா என்ன ஆகுதுன்னு. நானும் அப்படிதான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அப்படியே உங்க ஃபைனல் தாட்ஸ் சொல்லி நம்பிடுறேன். I'm proud of West Indies. I'm proud of India also. You cannot dominate day in and day out. இப்ப ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல எந்த செஷனுமே தோக்காம டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சாங்க. இப்போ உங்களுக்கு வந்து 9 செஷன் ஆயிருக்கு, 3 நாள் ஆயிருக்கு. இப்ப 8 செஷன் இந்தியா ஜெயிச்சிருக்காங்க, ஒரு செஷன் வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது இட்ஸ் பியூர் டாமினேஷன். ஒன்லி திங் இஸ் பீப்பிள் ஆர் எக்ஸ்பெக்டிங் வெஸ்ட் இண்டீஸ் டு ஃபோல்ட் வித் நோ ஃபைட். இந்த மாதிரி ஆடணும்னு என்னடா அதுன்றாங்க. there's nothing to really talk bad about Indian bowling. They are allowed to have one session. They didn't bowl badly. West Indies applied better. They were positive. They played their shot well. They punished the bad balls with authority. Let us give some credit to West Indies. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. என்னோட கணக்குப்படி என்னமோ எனக்கு தோடுது, நாளைக்கு லஞ்சுக்கு அப்புறம் 1 hour மேக்ஸிமம் அப்புறம் ஆல் அவுட் ஆயிடுவாங்க, நாளைக்கு டீக்குள்ள மேட்ச் முடிஞ்சிடும்னு. பட் லெட் அஸ் see whether Shai Hope and John Campbell has got other ideas apart from along with Roston Chase and Justin Greaves. நாளைக்கு வருவோம், நாளைக்கு வந்து ரிவ்யூ பண்ணுவோம் whether the game is still going on or it has gone in favor of India with your very own octopus. Until then, thanks a lot and bye bye.